ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் க்யூட்டான மினி நோட் புக் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரே ஒரு A4 ஷீட் வச்சு. இதுக்காக ஃபர்ஸ்ட்டு இந்த பேப்பரை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த ஒரு A4 ஷீட்டை இந்த மாதிரி 4 பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு பேப்பராக எடுத்து திரும்ப அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம். ஃபோல்ட் பண்ணி இதையும் கட் பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி மீதி இருக்க 4 பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேப்பராக எடுத்துகிட்டு திரும்ப நல்லா மடித்து வச்சிடலாம். மடித்து வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நோட் புக் வேணுமோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைஸில் வேணும்னா அப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே அளவாக வச்சு இன்னும் கொஞ்சம் பேப்பர் எடுத்து அது கூட சேர்த்து வச்சு இப்படி மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஈவனாக இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும். இப்போ திரும்ப இந்த எல்லா பேப்பரையுமே நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக ட்ரிம் பண்ணி ஈவன் ஆக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஈவனாக இருக்குது. இப்போது இந்த சென்டர் பேஜ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சென்டரில் ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட பெரிய ஸ்டாப்லர் இருந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னது இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லை ஃபோம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை எப்படி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டாப்லரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அப்புறம் திரும்ப இன்னொன்று அடிச்சுக்கிறேன். இப்போது பேக் சைடு ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதை நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பேஜஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சைஸ்க்கே கட் பண்ண போகிறோம், மேலேயும் கீழேயும். ஸோ சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ராஸ் விட்டோம் இல்லையா, அதை இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கூட இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் பேஜில் பேக் சைடில் இருக்கிறது. ஸோ பேசிக்காக நம்ம நோட் புக்லாம் கவர் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பேஜ் கூட மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா செல்லோ டேப் எடுத்து குட்டி பீஸாக செல்லோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும், அதே மாதிரி பேக் சைட்லேயும் கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் செல்லோ டேப் போடுறோம். ஸோ அந்த கவர் மேலேயே போடணும். அவ்வளோதான். இப்போ கவர் பண்ணியாச்சு. இது இப்போது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கவர் மேலே தான் செல்லோ டேப் போட்டோம் இல்லையா, ஸோ இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பேஜ் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா இந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி செக்டு லைன்ஸ் மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிங்க் கலரில் ஹரிசாண்டலாக போட்டு அதுக்கப்புறமா இந்த வயலட் கலரில் வெர்டிக்கலாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு குட்டி பேப்பர் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம இப்போ கலர் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக அந்த ஃப்ளவரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்போ திரும்ப அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை போட்டு வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், க்யூட்டான மினி நோட் புக் ரெடி. இப்போ இதே மாதிரியே நம்ம கவர் பேஜஸ் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி திரும்ப செக்டு லைன்ஸ் தான் போட போகிறேன். இப்போது இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக அதை ஒட்டிக்கலாம்.
இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன்க்கு வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது எமோஜிஸ், ஃப்ளவர்ஸ், கேரக்டர்ஸ் ஸோ என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்யூட்டான மினி நோட் புக்ஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.